வணக்கம் குழந்தைகளா, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கு டேர்ம் 2 தான் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். சிக்ஸ்த் லெசனில் வந்துட்டு திருக்குறள் கதைகள். இது ஒரு அழகான ஸ்டோரி. இந்த படத்தை பாருங்கள். அழகாக வந்துட்டு கிளாஸில் உங்கள் மேம் நடத்திருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஓரளவு சொல்கிறோம். நீங்கள் வந்துட்டு அதுலேயே நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸில் எடுத்ததை வச்சு உங்கள் மம்மிகிட்ட வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். என்னோட குழந்தை அவங்க மேம் நடத்தினதை வந்துட்டு எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க கேட்டுடலாம். அன்பு என்னும் அருகுணம். ஒரு காட்டுல கடரி இருக்குமா, கடரி. அப்ப குருவிகள் குஞ்சுகள்லாம் இருக்குமா. அது விலங்குகள் பறவைகள்லாம் இருக்குமா. காட்டுல இருக்க மரத்துக்கு மேல இருக்க இந்த கூடெல்லாம் கட்டி வச்சிருக்கும்ல குருவிகள், அதுக்குள்ள இருக்க குஞ்செல்லாம் குட்டுமா கையால. குட்டுமா கடரி. அப்புறம் எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குமா. அதனால மற்ற பறவைகள் எல்லாம் எங்க போயிட்டாங்களா? வேற காட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் குரங்கு கூட தூங்க இடம் கொடுக்காதான், அதனால அவங்கலாம் வேற காட்டுக்கு போயிட்டாங்களாம். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கப்படி கரடிக்கு ஒரு வேட்டையாடுறவர் வலை போட்டு பிடிச்சிட்டாரு. வேடன் பிடிச்சிட்டாரு. அப்ப குருவிகள்லாம் தலையில கரடி கத்தி இருக்குது. கடரி காடுக்கே நல்லா கட்டி இருக்கு. அப்ப குருவிகள்லாம் யாருமே வரல. ஏன்னா அது எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் கூட பண்ணும், துன்புறுத்தும். அதனால இப்ப குருவிகள் அப்புறம் பறவைகள் அந்த வேடனை தலையில குத்துறாங்க. அப்புறமாக்கி இவங்க குரங்கும் அதுல இருந்து காப்பாத்துது. ஓகே, கரடியை ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. ஓகே, இது இப்ப நம்ம ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க, அதை பாத்துடலாமா? சொல்லுங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு யாராவது துன்பம் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நன்மையை செஞ்சிடணும். அப்படி செஞ்சோன்னா நம்மளுக்கு அது என்ன பண்ணும், அவங்க வெக்கப்பட்டுருவாங்க. நம்ம இவங்களுக்கு நல்லதே செய்யலை, நம்ம நல்லது செஞ்சுருக்காங்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வெக்கப்பட்டுருவாங்க. அதுதான் இன்னான என்ன, துன்பம். நாணுதல்னா வெட்கப்படுதல், ஒருத்தல்னா தண்டித்தல். என்ன, துன்பம் செய்தவங்களுக்கு நம்ம நன்மையை தான் செய்யணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுலேருந்து கரடி தெரிஞ்சிருச்சா, அன்னிலேருந்து எல்லாத்தையும் அன்பு செலுத்த தொடங்கிருச்சா? ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துடலாம். கல்வியே நமது செல்வம். ஓகேவா? கல்வியை நமது செல்வம்னா என்ன, ஒரு 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஒரு அப்பாவும் பையனும் உட்காந்துருக்காங்க. அவர் ஊர்லேயே ரொம்ப ரொம்ப பணக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் அந்த ஊரில் ஒரு பெரும் வெள்ளம் வந்துடுச்சு. வெள்ளத்தில் அந்த செல்வந்தரோடைய சொத்துக்கள் உடைமைகள் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கலங்கிட்டு உட்காந்துருக்காரு மகன்கிட்ட. அதுக்கு மகன் என்ன சொல்கிறாரு, அப்பா செல்வம் நம்மளை விட்டு போகலை. என்ன செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க. அந்த கல்வி தான் நம்மளுக்கு எப்பயுமே அழியாத செல்வம். நம்ம அந்த படிப்பை வச்சு நம்ம எல்லாத்தையுமே நம்ம மீட்டலாம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி சொன்னதுனால அவங்க அப்பா கொஞ்சம் மகன் பேசியதை கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப புத்துணர்வு ஏற்பட்டுருச்சு. ஓகேவா? அப்போ கல்வின்றது அழியாத செல்வம்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ பாருங்கள், ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, சொல்லிடலாமா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. கல்வி குறள் 400. ஓகே, இப்போ இதுக்கு பொருள் பார்த்துலாமா? கேடில்னா என்னது? அழிவு இல்லாத. மாடுனா செல்வம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருவருடைய நிலைத்த செல்வம் இது கல்வி. அப்ப கல்வியை யாராலையுமே எடுத்துட்டு போக முடியாது, அது நம்மகிட்டயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? வாங்க இப்போ புக் பயிற்சி பார்த்துடலாமா? ஓகே, இந்த ஆசிரியர் குறிப்பு கொஞ்சமா பார்த்துடலாமா? வாங்க, ஆசிரியரோட குறிப்பு பார்த்துடலாம். அது யாரை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை பற்றி தான். திருக்குறளை எழுதினது யாரு? திருவள்ளுவர். திருக்குறள்ல எத்தனை பிரிவு இருக்கு? அறம், பொருள், இன்பம். 3 பிரிவு இருக்கா? எத்தனை அதிகாரம் இருக்கு? 133. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எத்தனை குறள் இருக்கு? 10. ஓகே, வெரி குட். எத்தனை மொத்த குறள் எத்தனை இருக்குது? 1330. ஓகே, இது நீங்க திருவள்ளுவரை பத்தி நீங்க குறிப்பு எழுத சொன்னாக்கா இது அழகா எழுதி மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? இதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ உண்மையிட்டு போயிடலாமா? ஒருத்தல், தண்டித்தல். நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தல்னா என்ன, தண்டித்தல். இதை நம்ம படிச்சிட்டோம்னா இந்த ஒன் வேர்டை சூப்பரா எழுதிடலாம். ஓகேவா? நன்னயம், நன்மையை செய்தல். ஓகே, துன்பம்னா
இன்பம். இன்பம். எதிர்ச்சொல் கேக்குறாங்க. ஒருவனுடைய நிறைந்த செல்வம் இது கல்வி. ஓகே, வெரி குட். ஓகே, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்படின்னா என்னது? கல்வின்றது அழியாத செல்வம். இதை எடுத்து எழுதிடலாமா? ஓகே, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னால நன்மையும் செய்துவிடல். அப்படின்னா என்னது? தீமையை செய்தவருக்கும் நன்மையை செய்யணும்னு சொல்றாங்க. எழுதியாச்சா? ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? ஓகே, பெயரில் மரம் உள்ள பறவை எது? மரங்கொத்தி. மரகொத்தி. பொங்கும் உணவு எது? பொங்கல். பெயரில் மை உள்ள தானியம் எது? கோதுமை. பெயரில் கை உள்ள பூ எது? மல்லிகை. வெரி குட். எல்லாத்தையும் அழகா எழுதிட்டீங்களா? பிக்சர் கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து பார்த்து எழுதிருங்க. சூப்பரா இருக்கா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் 28. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அழகா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது, நாயை பார் குறைத்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ மற்றதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எழுதணும் அழகா. அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது, வார்த்தை பார் என்ன பண்ணுது? வாத்து நீந்தி வருகிறது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது, கோழியை பார் கொத்தி தின்றது. ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் வந்துட்டு படிச்சுட்டு நம்ம எழுதணும். வேண்டாம் வேண்டாம் சோறு வேண்டாம், வேண்டும் வேண்டும் பழம் வேண்டும். மங்கிக்கு எழுதிட்டோமா? குரங்குக்கு. நெக்ஸ்ட் வேண்டாம் வேண்டாம் பாயாசம் வேண்டாம், வேண்டும் வேண்டும் கரும்பு வேண்டும். ஓகே, வேண்டாம் வேண்டாம் தண்ணீர் வேண்டாம், வேண்டும் வேண்டும் பால் வேண்டும். இது எழுதியாச்சா? பூனைக்கு எழுதியாச்சா? ஓகே, இது மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்களே கிரியேட் பண்ணி எழுதிருங்க அழகா. ரொம்பவே ஈஸியானதான். இப்போ வாங்க பேஜ் நம்பர் 29 போயிடலாமா? ஓகே, இப்போ வந்து ஒரு தொடர் உருவாக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. மேகம் கருத்தது, காற்று வீசியது, மழை பெய்தது. இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சரை வச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எழுத போறோம். இது காகம் பறந்தது, தாகம் எடுத்தது, தண்ணீர் குடித்தது. அழகா எழுதியாச்சா? ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா மரம் செடி கொடியோட பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கரெக்டா எழுத போறோம். ஆலமரம், அடுத்து மாமரம், அடுத்து பப்பாயா மரம், தென்னை மரம். ஓகே, அடுத்து செடி கொடுத்துருக்காங்க பார்த்துடலாமா? மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, வெண்டை செடி. அடுத்து கொடி பார்த்துடலாமா? பூசணி கொடி, பாகற்காய் கொடி, திராட்சை கொடி, புடலை கொடி. எல்லாத்தையும் அழகா எழுதியாச்சா? வாவ், சூப்பர். இது வந்து மேலேயே இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, நீங்க அதை பார்த்து எழுதிட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 30 வந்துட்டு டேவிட் கதை புத்தகம் வாங்கினான், அதில் படங்களை பார்த்தான். டேவிட் என்ன செய்தான்னு கொஸ்டின் இதுலேருந்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேவிட் என்ன செய்தான்? கதை புத்தகம் வாங்கினான், அதை படங்களை பார்த்தான். ஓகேவா? படங்களை பார்த்தான்ங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆதவன் தோட்டத்திற்கு சென்றான், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினான் இருக்கான். தோட்டத்திற்கு சென்றது யாரு? ஆதவன். எடுத்து எழுதிடலாமா? தோட்டத்தில் என்ன செய்தார்? செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார். அதுலயே இருக்கு, நீங்க பார்த்து அழகா எழுதிருங்க. நெக்ஸ்ட், ஃபரினா கண்ணாடி குவளையை எடுத்தால் அதில் நீர் ஊற்றினாள் இருக்கா. குச்சியால் தட்டினால் இசை எழுந்தது. இசை எழுப்பியவர் யார்? ஃபரினா எதில் நீர் ஊற்றினால்? குவளை. அதுலயே இருக்கு, நீங்க பார்த்து எழுத வேண்டியதான். ஓகேவா? எறும்புகள் வந்தன, அரிசியை கண்டன, தூக்கி சென்றன, சுவைத்து தின்றன. அரிசியை கண்டது எது? எறும்புகள் அரிசியை எதற்கு எடுத்து சென்றன? சுவைத்து தின்பதற்காக. ஓகேவா? இதுல இருக்கு, நீங்க பார்த்து அப்படியே எழுத போறீங்க. மேரி ஓவியம் வரைந்தார், அதை மகிழினிக்கு பரிசாக கொடுத்தார். மேரி என்ன செய்தார்? ஓவியம் வரைந்தார். இந்த சென்டென்ஸ்ல இருக்கிறத நீங்க ஆன்சரா எழுத போறீங்க. அவ்வளவுதான். மேரி யாருக்கு பரிசு கொடுத்தார்? மகிழினிக்கு கொடுத்தார். ஓகேவா? இது எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க 31 போயிடலாமா? நான் உருவாக்கிய கதை பாடல். இவங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ பாருங்க. இங்க போட் கொடுத்திருக்காங்க, மேகம் கொடுத்திருக்காங்க, பறவை கொடுத்திருக்காங்க, பொண்ணு கொடுத்திருக்காங்க, ஒரு பொண்ணு. எது வேணாலும் நீங்களா கிரியேட் பண்ணி நீங்க வந்துட்டு வரைஞ்சிக்கலாம், எழுதிக்கலாம். என்ன மரம் இருக்குன்னா மரத்தை பத்தி எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் உங்களுக்கு பிடித்த டேட் என்ன டேட்டை போட்டுக்கோங்க, அது எதுனாலன்னு போட்டுக்கோங்க. என்னடா எழுதியிருக்கேன்? ஒரு டேட் எழுதியிருக்கியா? உனக்கு ஏன் அது பிடிக்கும்? ஏன்னா அது உன்னோட பிறந்த நாள். ஓகே, நீ செய்த உதவி ஏதாவது நீங்கள் உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அது குருவிக்கு ஒரு தானியம் வைக்கிற மாதிரி, தண்ணி வைக்கிற மாதிரி, இது மாதிரி அழகாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 31 கம்ப்ளீட்டாக. 32 போயிடலாமா? அகர முதலிலேருந்து 1 வேர்ட்ஸ் நம்மளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ கேட்குறேன், நீ ஆன்சர் பண்ணுடா. இறை, உணவு, ஒளி, சத்தம், சுதந்திரம், விடுதலை, நூல், புத்தகம், மெலிந்து, இளைத்து, இன்னா, துன்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
வரப்போகிற ஆஃபேலி எக்ஸாமை எல்லோரும் சூப்பராக எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.